அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம ஒரு ஸ்டாக் செலெக்ஷனுக்கு பல விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வருவோம். நிறைய நியூஸ் பார்ப்போம். இல்லை ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு நீங்கள் இம்பேக்ட் பண்ணுவீங்க. அந்த ஸ்டாக்ஸ் ஒரு இம்பேக்டாக மாறுறதை விட மார்க்கெட்டில் எது ட்ரெண்டிங்கான இம்பேக்ட் இருக்கோ அதற்கு நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதே ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டாக்ஸ் நம்ம பிக் பண்ணாமல் நம்ம நினச்ச ஸ்டாக்ஸை வர்த்தகம் பண்ணி அதில் ஃபெயிலியர்ஸ் தான் நிறையா இருக்கும். அதனால் ஒரு பிளைண்டாக மார்க்கெட்டுக்குள்ளே இன்றைக்கி இவனைத்தான் நம்ம வர்த்தகம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் உட்காரவே கூடாது. இன்றைக்கி யார் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நிறுவனமோ அதில் நம்மளுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி உங்களுக்கு உண்டான உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணுமா, 2000 வேணுமா, இல்லை உங்களுக்கு ஒரு 1000-2000 இருந்தால் லாஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்களா, அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை வரைபடத்தை பார்த்து தான் நீங்கள் வர்த்தகம் செய்வீங்கனாலும் சரி, எல்லாமே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த இடத்துல இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து பழகுங்கள். அப்போ உங்களோட வியாபாரம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பாருங்கள். அதான் ஹவு டு செலக்ட் இம்பேக்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டும் ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துடலாம். ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று 17,600 புட் ஆப்ஷன், 17,800 கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சந்தை பார்த்திங்கன்னா அந்த உட்பட்டு வெறும் ஒரு 100 பாயிண்ட்ஸோட மொமெண்டம்லேயே முடிச்சிட்டாங்க. மொமெண்டம் இன்றைக்கி ரொம்ப ஸ்லோ டவுனாக இருந்துச்சு. நீங்கள் வர்த்தகம் பண்ணவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபயரிங், ஒரு எடுப்புலேயே ஒரு வர்த்தகம் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது. ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வர்த்தகம் இருந்தது. அது வர்த்தகம் செய்தவர்களுக்கு புரியும். அடுத்து நம்மளுக்கு மார்ச் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு முடிவுற்று விட்டது. அடுத்து ஏப்ரல் கான்ட்ராக்ட். ஆனால் மே கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா வேல்யூமே ட்ரேடிங்கே நடக்கலை. இப்போது நம்மளுக்கு கரண்ட்க்கும் அடுத்தது ஏப்ரல் கான்ட்ராக்டுக்கு உண்டான ப்ரீமியம் ஒரு 160 புள்ளிகளோட ப்ரீமியம் நம்மளுக்கு இருக்குது. ப்ரீமியம்ங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அப்போ இந்த கான்ட்ராக்டுக்கும் அடுத்த கான்ட்ராக்டுக்கும் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணும்போது ப்ரீமியம் நம்ம நல்ல ப்ரீமியத்தில் இருந்தது. ஸோ இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு குறிப்பெடுத்துங்க பாருங்கள். அப்போ கரண்ட்டில் நம்மளுக்கு இம்பேக்ட் இல்லை. நியர்பை டிஸ்கவுண்ட், நியர்பை ப்ரீமியம் அப்படி தான் வர்த்தகம் ஆகிட்டுது. ஆனால் அடுத்த கான்ட்ராக்ட் நல்ல வர்த்தகத்தில் நல்ல ப்ரீமியத்தில் இருந்தது. அப்போ இன்றைக்கி கீழே போகாமல், ஏன்னா எஸ்டர்டே லோவெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கும்போது அதனுடைய தகுதியில் செல்லிங் ப்ரெஷர் வரணும். அது வராமல் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஏப்ரல் 3ஆம் தேதி நம்மளுக்கு கான்ட்ராக்டில் 17,600 புட்டு கொடுத்துருக்குறாங்க. 17,700 கால், 700 புட், 18,000 கால். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 17,700 கால் புட்டு ஒரு ஸ்ட்ராடல், அதே மாதிரி 17,600ம் 18,000 அது ஒரு ஸ்ட்ராங்கிள். அப்போ 17,600லிருந்து 18,000 அப்படிங்கும்போது 17,800 மையமாக இருக்க போது 17,800 மையத்திற்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராடல் 17,700 வச்சுருக்காங்க. அப்போ 17,700 கால் அண்ட் புட்டோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா ப்ரீமியம் வருது. அப்போ 17,700லிருந்து 250 புள்ளிகள் ப்ளஸ் 250 புள்ளிகள் மைனஸ் இந்த ரேஞ்ச் இருக்க வாய்ப்பாக இருக்கும். அப்போ 17,450 இருந்து 17,950க்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக அமைகிறது. இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம அர்த்தம் செய்யறதுக்கு முற்படக்கூடாது. இம்ப்ளைட் வால்டிலிட்டிங்கிறது புட் சைடு குறைவாக இருக்குது, கால் சைடு ஓரளவுக்கு சராசரியான இம்பேக்டில் இருக்குது. இப்போ இதனை குறிக்கலை அப்படின்னா 17,580லிருந்து 17,834, வைட் ரேஞ்ச் 17,446 டு 17,954. அப்போ சந்தை இந்த ரேஞ்சுக்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். வால்டைல் மார்க்கெட்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒரு ஒன் சைடோட தாக்கம் ஏற்படும்போது இது உடையாமல் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் மொமெண்டம் கொண்டு வர இயலாது. அதே மாதிரி ஃபின்னிஃப்டியில் இருக்கிற செக்டார்ஸ், அந்த செக்டாருக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸோட தாக்கமும் நம்மளுக்கு இருக்க போகுது. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 20 நிறுவனங்களை உள்ளடக்கியது தான் ஃபின்னிஃப்டி. அதில் 12 நிறுவனங்கள் இன்றைக்கி இறங்குமுகம், 8 நிறுவனங்கள் ஏறுமுகமாக இருந்தது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோலா ஃபினான்ஸ் இன்றைக்கி ஒரு 2.81%, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசி ப்ரொடென்ஷியல், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎம்சி, ஏஎம்சி, ஆக்சிஸ் பேங்க் வர நம்மளுக்கு பாசிட்டிவில் இருந்தாங்க. அதற்கு அடுத்து இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவில் இருந்தாங்க.
நெகட்டிவ்னாலும் ஐஎக்ஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல இது பிஎஃப்சி, பஜாஜ் ஃபினான்சர், எஸ்பி கார்டு, பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் ஒரு பெரிய தாக்கம். நல்லா இறங்குனது ஐஎக்ஸ் மட்டும்தான். அப்போது ஒவ்வொரு செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸையும் நீங்கள் இம்பேக்ட் பண்ணுறதுக்கு பழகணும். அப்போது நம்மளுக்கு ஆட்டோ செக்டார்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ ஆட்டோ செக்டாரில் 15 நிறுவனங்கள் உண்டானது தான். அப்போது அதில் யார் யார் இம்பேக்ட் இருக்கா, அப்போ அந்த இம்பேக்டான ஸ்டாக்ஸை இப்படி வர்த்தகம் பண்ணலாம். இப்படி தான் நீங்கள் ஒரு செக்டாரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா இவ்வாறு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போது இந்த செக்டாரே நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கெட்டில் இண்டிசஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த செக்டார் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு நேரம் உட்பட, அப்போ நம்மளுக்கு காலையிலேயே ஒரு இம்பேக்டட் ஜோன் யார் கொடுக்குறா அப்படிங்கிறது இந்த செக்டாரில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போது யார் யார் எந்தெந்த நிறுவனத்தை ட்ரேட் பண்ணணுங்கிறது இதில் தெரிஞ்சிடும். ப்ரீ மார்க்கெட்லேயே நம்மளுக்கு யாராச்சும் அதிரடியான ஓப்பன் அப்படின்னு இருந்தால், அப்போ இந்த அதிரடியான ஓப்பன் அப்படிங்கும்போது இதில் வீக்லி பிரேக் அவுட்ஸ், வீக்லி ஹை ஆர் வீக்லி லோ, மந்த்லி ஹை ஆர் மந்த்லி லோ பிரேக் அவுட்ஸ் எல்லாம் இந்த ப்ரீ ஓப்பனில் கிடச்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய ஜாக்பாட்டோட மொமெண்டமாக உங்களுக்கு கொண்டு போகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க், ஹிண்டால்கோ, எல்டி, டாடா ஸ்டீல் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் பெரிய அதிரடியான ஓப்பன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நாளை தினம் இவங்களுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கும் இருக்கனால ரோல் ஓவர் ஸ்டாக்ஸாக யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளணும். மார்க்கெட்டில் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் போயிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் கொண்டு போயிட்டிங்கன்னா இன்றைக்கி ரோல் ஓவர் ஸ்டாக்ஸாக யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் கான்ட்ராக்ட் அதிகமான வர்த்தகம். அதானி என்டர்பிரைசஸ் இது பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் கான்ட்ராக்ட் அதிகமான. ரிலையன்ஸ் ரோல் ஓவர் ஸ்டாக்காக இருக்காங்க. அதானி என்டர்பிரைசஸ் ரோல் ஓவர் ஸ்டாக்காக இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரோல் ஓவர் ஸ்டாக்காக இருக்காங்க. ஐசிசி பேங்க் ரோல் ஓவர் ஸ்டாக்காக இருக்காங்க. இன்ஃபி ரோல் ஓவர் ஸ்டாக், கோட்டாக் பேங்க் ரோல் ஓவர் ஸ்டாக், ஸ்டேட் பேங்க். அப்போ இதெல்லாம் வந்து அதிகமான வர்த்தகம் நடைபெறுனா அப்போ இதனுடைய ரோல் ஓவர் எதற்காக செய்கிறார்கள், அப்போது அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதில் ஆக்டிவான ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட ஆக்டிவில் பார்க்கணும். இல்லை அதானி என்டர்பிரைசஸ் தான் நம்மளுக்கு அதிகமான ஆக்டிவாக இருக்குது. 1600 புட், 1500 புட், 1700 கால், 1800 கால் கொடுத்துருக்காங்க. அப்போது 1600 புட்டும் 1700 கால், அப்போ சந்தை இவங்களோடது இதற்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பாகத்தான் பார்ப்பார்கள் அப்படிங்கிறது இதனுடைய தாக்கம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்மளுக்கு பார்க்கணும் மார்க்கெட்டோட ரேஞ்சு எப்படி இருக்கலாம், யார் ஸ்டாக் ஆப்ஷன் எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமான ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் பிரித்து வர்த்தகம் செய்யும்போது இந்த மாதிரி இடத்துல இருக்கிற நிறுவனங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எளிமையாக ட்ரெண்டிங் ஸ்டாக்காக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.